உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்பதான ஒரு நாளை நம்ம நினைவு கூறுகிறோம் இல்லையா? அவர் என்றைக்கோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை இந்த நாளில் நம்ம நினைவு கூறுகிறோம். ஆகையினால் அது தவறே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாள் இல்லையா, இதுதான் நம்ம முக்கியப்படுத்தி இந்த நாளில் நாம் கூடி வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்த அவரை நம்ம ஆராதிக்கும்படியாகவும் நாம் அவரை தியானிக்கும்படியாகவும் கூடி வந்திருக்கிறோம். இந்த விசேஷமான கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளுக்கான நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நம்ம வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு 28 1 முதல் 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி 5ஆம் 6ஆம் வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். சம்பவத்தை ஏன் 1 முதல் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே என்னெல்லாம் நடந்தது என்பதை 4 சுவிசேஷங்களில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்குது. அதில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏன் இதை குறிப்பாக இதை வாசிக்கிறோம் என்று சொன்னால், இதில் கொஞ்சம் இன்னும் ஆழமான சத்தியத்தை இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள அநேக செய்திகள் இருக்கிறத நம்ம உணர முடிகிறது. இந்த வார்த்தைக்குள்ள நீங்க தனித்தனியா இந்த வார்த்தையை வாசிச்சீங்கன்னா அநேக செய்திகள் இதுல அடங்கி இருக்குது. ஆனால் நம்ம இந்த நாள்ல உயிர்த்தெழுந்த செய்தியை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். காரணம், உலகத்துல யாருமே செய்ய முடியாததை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லையா? உண்மைதான். ஆனால் பாருங்க, இந்த உலகத்துல ஒருத்தர் கூட செய்ய முடியாததை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்தார் என்கிறதான ஒரு வார்த்தை யாருடைய வாழ்க்கையில நிறைவேறல இது வரைக்கும். உலகத்துல பிறந்த எல்லாருமே வாழ்கிறார்கள், வாழ்ந்து மரிக்கிறார்கள், அவருடைய காரியங்கள் முடிந்து போகிறது, அவ்வளவுதான். இல்லையா? மரித்து போகிறார்கள், திரும்ப வருவது ஒருவருக்கும் என்ன இல்லை, கிடையாது, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிறந்தார், வாழ்ந்தார். அவர் வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, மரித்தார். அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. உலகத்துல யாருமே சாதிக்க முடியாததை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சாதித்தார். அதைத்தான் இன்றை நம்ம நினைவு கூறுகிறோம். நாம் மரித்து போனவரை நாம் ஆராதிக்க வரல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவரை நம்ம ஆராதிக்கிறோம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 3ஆம் நாள் சரியாக அவர் என்ன பண்ணார்னா உயிர்த்தெழுந்தார் என்கிறதான வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம்ம அதை ஒருவரும் மாற்ற முடியாது இல்லையா? அந்த சரித்திரத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. பாருங்க, இன்றைக்கு அநேக பிரபலமானவர்கள் வாழ்ந்து மரித்தான்னா அவங்கள ஒரு 100 ஆண்டு என்ன பண்ணுவோன்னா அவர் என்ன பண்ணுவோன்னா அவர் பிறந்த நாளை கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவர் மரித்த நாளை கொண்டாடுவாங்க. அடுத்த 100ல் யாரும் கொண்டாட மாட்டாங்க, போயிடும், அவ்வளோதான். ஒரே ஒரு 100 தான். ஏன்னா அந்த தலைமுறை தான் கொண்டாடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தலைமுறையில் என்ன பண்ணோம், மறந்துடும். நீங்கள் வேணா பாருங்களேன் இல்லையா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மரிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 100 ஆண்டு வரைக்கும் அவருடைய மரணங்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. நம்ம ஆண்டவராய் கர்த்தர் இயேசு 2000 ஆண்டு ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டிலையும் அவர் பிறந்ததையும் நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா? உண்மை இல்லையா? அதை மாற்றவே முடியல. இன்றைக்கும் அதை பிறந்ததை உலகம் முழுவதுமா என்ன பண்ணுது இல்லையா? மகிழ்ச்சி அடைகிறது. அவர் மரித்ததை உலகம் முழுவதுமா நினைவு கூறுகிறது. அவர் உயிர்த்தெழுந்ததை உலகம் முழுவதுமா சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ எல்லா நாடுகளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை எல்லா திருச்சபைகளும் எல்லா தேவ பிள்ளைகளும் மகிழ்கிறார்கள். காரணம் என்னன்னாக்கா, இதை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் பெருகிட்டு தான் இருக்கும், இதை மாற்றவே முடியாது. ஆகையினால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் உயிரோடு கூட அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. இன்று உயிரோடு கூட எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ அதிகாரம் உடைய தேவனாய் இருக்கிறவரை தான் நம்ம இந்த நாளில் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்தபோது நம்முடைய வாழ்க்கையில நமக்காக செய்த அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில காரியம், முக்கிய சம்பவம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை முதலாவது ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 4 சுவிசேஷங்கள்ல நம்ம எதை பார்ப்போம்னாக்கா, அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா இங்க யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு, நான் மரித்தேன், நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், எனக்கு என்ன அதிகாரத்தை பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும்படியாக பாருங்க, இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து அவர் என்ன செஞ்சாராம், அவர் உயிரோடு கூட எழுந்தார். என்ன அதிகாரத்தோடு கூட எழுந்தார் என்று சொன்னால், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் என்ன பண்ணாரா, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஏன் இந்த அதிகாரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இங்க தான் வேதத்தில் வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்து ஜெயம் பெற்றவராய் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சத்ருவை ஜெயித்தார். இந்த மரணத்துல அநேக சம்பவங்கள் நடந்தது. நமக்கு என்ன தெரியும்னாக்கா, குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் ஒரு நாள் கேப்பு தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டோம் இல்லையா? நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த பின்பு நடந்த சம்பவங்கள் அநேகம் உண்டு. அதுல ஒன்று, பிசாசின் தலையை நசுக்கி அவர் ஜெயம் பெற்று சகல அதிகாரத்தையும் பெற்றவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிசாசு இடத்திலிருந்து தான் அவர் என்ன பண்றாருன்னா, மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை அவர் ஜெயம் பெற்று அதை என்ன பண்ணாரா, அதை அவர் உரித்து அவர் கொண்டு வந்தாராம். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள், அதாவது அதிகாரம் யாரிடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா, வேதத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், வேகமா எடுத்துக்குங்க, 5, 6, 7. இந்த நாள்ல தான் விசேஷமா நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்க முடியும். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா?
கவனிக்கணும். ஏன்னா வசனத்துல சத்தியம் உண்டு இல்லையா? சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க அந்த வசனத்தை மேலோட்டமா பார்க்க கூடாது, வசனத்தின் ஆழங்களை நீங்க பார்க்கணும். இவைகள், இந்த அதிகாரம், இவைகள் மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். யார் சொல்றான்னா பிசாசு சொல்றது. அல்லேலூயா. அப்ப யார்கிட்ட தான் இருக்குது அதிகாரமோ மகிமையும்? பிசாசுகிட்ட இருக்குது. இப்ப வாசிங்க அடுத்தது 7. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பணிந்து வாங்குவதற்காக இந்த பூமிக்கு வரல. அல்லேலூயா. தலையை நசுக்கி வாங்குவதற்காக தான் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசை நசுக்கி அடர்ந்து பிடுங்கும்படி தான் வந்தார். அல்லேலூயா. ஆகையினால் அப்பால போ சாத்தானே அப்படின்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீங்க 8ஆம் வசனத்துல வாசினா, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க நம்ம பார்க்கும்போது பிசாசு என்ன சொல்றான் பாருங்க, என்னை நீ பணிந்து கொண்டா என்கிட்ட இருக்கிற அதிகாரமோ மகிமே நான் உனக்கு தர முடியும், என்கிட்ட இதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அப்ப சாத்தான் இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரமும் மகிமையும் அவனுடைய கரத்துல இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பாருங்க, 1 யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, யோவான் எழுதுறாரு, வாசிக்கலாம். இந்த உலகமும் அதனுடைய எல்லா அதிகாரமும் இடத்துல இருக்குதான், வாசிப்போம். நாம் தேவனால் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் அவங்ககிட்ட தான் இருக்குது. எப்ப? உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி வரைக்கும். அல்லேலூயா. அவர் மரிக்கிறது முன்பதாக வரைக்கும். அல்லேலூயா. அப்ப பொல்லாங்கனுக்குள்ளதான் இந்த அதிகாரமும், பூமியின் மீது அதிகாரமும் மகிமையும் சாத்தான் கிட்ட இருந்துதான் இல்லையா? அப்ப இத யோவான் எழுதுறாரு. தேவன் சொல்றதை வாசிக்கலாமா? யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவன் சொல்றார் பாருங்களேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது. உன் கையில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். யோபு பூமியில வாழ்றாரு, சாத்தான் தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்கிறான். தேவன் சொல்றாரு, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யார் கருத்துல தான் இருக்குது? உன் கருத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஏன் இந்த அங்குமிங்கமான வசனத்தை நம்ம தியானிக்கிறோம்னா, முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்திராமல் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததுனால இன்றைக்கு நம்ம சுகமா இருக்கிறோம். அதை தான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. அவர் 2000 ஆண்டுகள் முன்பாக செய்ததை நம்ம இந்த நாளில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இந்த உலகத்தின், இந்த பூமியின் அதிகாரங்களும் மகிமையும் பிசாசானிடத்துல இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த பூமியின் சகல அதிகாரங்களும் பிசாசாகிய சாத்தானிடத்துல இருந்தது. அவன் சகல அதிகாரமுடையவனாய் இந்த பூமியில அதிகாரமுடையவனாய் அவன் இருந்தான். அப்ப சாத்தானிடம் இந்த பூமியின் மேல் சகல அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனோம்னாக்கா, ஏதன் தோட்டத்துல ஆதாம் இருந்து என்ன பண்ணனா, அவன் பிடுங்கினான், ஏமாற்றி வஞ்சித்து என்ன பண்ணனா, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான தேவன் பூமியில தாம் உண்டு பண்ணின மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான சகல அதிகாரமும் மகிமையும் யார் பிடிங்கிட்டானாக்கா, வஞ்சித்து ஏமாற்றி அவனிடத்துல இருந்து என்ன பண்ணா, அவனை வீழ்ச்சி அடைய செய்து அவனிடத்துல இருந்து என்ன பண்ணனா, இந்த பிசாசானவன் மகிமையும் அதிகாரத்தையும் ஏமாற்றி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிக்கணும், ஆதாமுக்கு கொடுத்த எல்லா அதிகாரம் மகிமையும் ஆதாம் இழந்து போயிட்டான் இல்லையா? அப்ப இதைதான் பிசாசான் என்ன பண்றான்னா, அவன் பிடுங்கி கொண்டு தான் சொல்றான், இந்த அதிகாரமும் மகிமை யாருக்கு தான் இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசை அவர் ஜெயித்து அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, அவனிடத்தில் இருந்த சகல அடிமைத்தனங்களையும் அவர் மாற்றி அதிகாரங்களையும் மகிமையும் அவர் பெற்றுக்கொண்டார்.
அப்ப இது இவர் மரணத்தின் ஜெயத்தின் மூலமாக உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது இந்த அதிகாரம் மகிமை யார்கிட்ட வருதுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வருகிறது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழும் போது மீண்டும் முதல் மனிதனாகிய இந்த ஆதாம் கொடுக்கப்பட்டதான கனமும் மகிமையும் அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பெற்றவராய் என்ன பண்ணாரு? அவர் உயிரோடு கூட எழுந்தார். அப்போ முதலாம் ஆதாம் பிசாசினிடத்துல தோற்று போய் இழந்து போன சகல அதிகாரங்களையும் மகிமையும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்துல ஜெயித்து சகல அதிகாரங்களையும் எல்லாம் மகிமையும் பெற்றவராய் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, இந்த அதிகாரத்தினால பிசாசு என்ன செய்து வச்சிருந்தாருனாக்கா, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த யோவானுடைய மரணம் வரைக்கும் இல்லையா, எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மரிச்சார்கள் இல்லையா, எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மரிச்சார்கள். ஆபிரகாம் மரிச்சாரு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இல்லையா, அவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல மோசே, அப்படிப்பட்டதான எல்லா ஆட்களும், அதாவது தேவ மனிதர்கள்லாம் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து முன்பதாக மரித்த யோவான் வரைக்கும் இந்த பிசாசின் அதிகாரத்துக்குள்ளவரெல்லாம் இருந்ததுனால அவன் வைத்த பாதாளத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா இப்படி ஆத்துமாக்கள்லாம் இருந்துச்சு. அவன் வைத்த பாதாளத்துல அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுச்சு? அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, அவர் அதிகாரம் அவர் பெற்ற போது அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, தேவ மனுஷர்களுடைய எல்லா ஆத்துமாக்களையும் அவர் பரதேசிக்கு என்ன பண்ணாரா, கொண்டு போனார். அல்லேலூயா. அப்ப பாதாளத்தில் இருந்த தேவ மனுஷனுடைய ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மரித்த எல்லா தேவ மனுஷனுடைய ஆத்துமாக்களும் பிசாசு அடிமைத்தனத்துல பாதாளத்தை வச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் எடுத்து என்ன செஞ்சாராம், அவர்கள் யாவரையும் பரதேசிக்குள்ள அவர் என்ன பண்ணாரா, கொண்டு போனார் என்று சொல்லி வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 52, 53 நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பரிசுத்த நகரமாகிய பரதேசுக்குள்ள என்ன பண்ணாங்க? எல்லாம் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடிமை தனத்தில் இருந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் இவர் பிடுங்கி என்ன பண்ணாராம், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுக்குள்ள உடையவராக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் திறந்து என்ன பண்ணாராம், அவர் பரதேசுக்குள்ள கொண்டு போனார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால பிசாசு தோற்று போனான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அதிகாரங்கள் இயேசுவிடத்துல கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால பாருங்க, சகலமும் எல்லா விதமான மகிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவர் ஜெய கிறிஸ்துவாக வெற்றி சிறந்தவராக உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் இல்லையா. அவர் மீண்டும் சகல அதிகாரம் மகிமையும் உடையவராய் உயிர்த்தெழுந்தார். எதற்கு தெரியுமா? நமக்கு கொடுக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுப்பதற்காகவே மீண்டுமாக சகலத்தையும் அவர் என்ன பண்ணாரா, அவர் பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது காரியம் பாருங்க, சிம்பிளாக சில காரியங்களை நான் சொல்லி நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். பாருங்களேன். ரெண்டாவது, அவர் தாம் சொன்னபடி அவர் என்ன பண்ணாரா, செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம வாசித்தோம் இல்லையா, தாம் சொன்னபடி அவர் என்ன பண்ணுவாரா, பிழை இல்லாமல் செய்து முடிப்பாரா. அல்லேலூயா. நம்ம கூட சில வேளை அநேக காரியங்களை சொல்லுவோம், 10 சொன்னால் 2 செய்வோம், 10 சொன்னால் 2 செய்ய முடியும். ஒரு நாளைக்கு கூட இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முந்தின நாள் சொல்லுவோம். ஆனால் மறுநாள் எழுந்துக்கும் போது தான் நமக்கு சொன்னதெல்லாம் செய்வோமா என்பதுனாக்கா அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இன்னொரு நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். சில காரியங்கள் பாருங்கள், நம்ம நைட்டெல்லாம் பிளான் பண்ணுவோம், ஒரு வீட்டுக்கு இந்த காரியம் பண்ணணும் அந்த காரியம் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம், படுப்போம். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லா விஷயமும் மாறிடும். காலையில் சொன்னதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போயிடும் இல்லையா. மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. அதே போல் நமக்கு எல்லாம் வாக்கு பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, உன்னை நான் பார்த்துக்கிறேன், கவலையப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையப்படாத, இப்படியெல்லாம் சொல்லுவவங்களாம் என்ன பண்ணுவாங்க,
அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, எதுக்கு தலைவலி நமக்கு, வானா விடு, மறந்துட்டு இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணோம்னா அதை விட்டுடுவாங்க இல்லையா? எல்லா மனுஷரும் பாருங்க, எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாது. கேட்டால் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் சொன்னதை சரியாய் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை எல்லாம் கரெக்டாக அவர் நிறைவேற்றினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவன் தம்முடைய மரணத்தையும் தம்முடைய உயிர்த்தெழுதலையும் முன்பதாகவே சீஷர்களுக்கு அவர் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். சீஷர்கள்லாம் அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, ஊழியம் செய்யும் போதே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 22, 23 வேகமாக வாசிக்க போகிறோம், கவனிங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. இல்லையா? அவர் வாழும்போது தான் சொல்றாரு, ஒரு காரியம் பின்பதாக நடக்க போற காரியத்தை முன்பதாக சொன்னா அதுக்கு தீர்க்க தரிசனம் என்று பெயர். அல்லேலூயா. அப்ப அவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்றலாம், தமக்கு நடக்க போகிற காரியத்தில் அவர் முன்பதாக என்ன பண்ணாரு சொல்லும் போது சில பேர் கஷ்டமா தான் இருந்துச்சு சீஷர்களுக்கெல்லாம். ஆனாலும் பாருங்க, தேவனாய் கர்த்தர் அவர் தம்முடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஏன்னாக்கா அவர் வாக்கையில், அதாவது அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை ஒரு நாளும் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாருன்னா அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அல்லேலூயா. ஒரு வேளை நம்ம மீது கோபமாக இருந்தால் இதில் ஒரு மாற்றம் ஒன்றா இருக்கும். ஆனால் உனக்கு ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. அவருக்கு இன்னும் நம்ம சொன்னால் அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகினால தான் நம்மையும் அவர் உண்மையுள்ளவர்களாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் அவர் தாம் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கும், வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, நிறைவேற்றுவார் இல்லையா? அவர் சொல்லப்பட்டதான வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிச்சயமாய் நிறைவேறும். அடுத்த காரியத்தை வேகமாக நான் கடந்து போகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இங்கே அவர் அதிசயமானவர் என்கிறதான வார்த்தையை இதனால நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அவர் அதிசயமானவர் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயமானவர். இந்த பூமியில் யாருமே அதிசயமானவர் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு தான் இந்த வார்த்தை செல்லுபடி ஆகும். ஏன் அப்படின்னா அவருடைய பிறப்பு அதிசயம் இல்லையா? ஸ்திரீயின் வித்து, ஒரே வித்துல பிறந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான், வேற யாருமே கிடையாது இல்லையா? ஆண் வித்து பெண் வித்து இணைந்தாதான் ஒரு பிள்ளை உருவாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் ஸ்திரீயின் வித்துல அவர் பிறந்த தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் பிறப்புல ஒரு அதிசயம் இருந்துச்சு. அவர் வாழ்க்கையில வாழ்நாள் முழுதுமாய் அதிசயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் மூலமா பெற்றுக்கொண்டார்கள். எப்படி? வாழ்நாள் முழுதுமாக இல்லையா? அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, அவரை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு. அப்படியானால் வாழ்நாள் முழுதுமாக இல்லையா அதிசயம் நடந்துச்சு. அவருடைய மரணத்துல கூட ஒரு அதிசயம் நடந்துச்சு இல்லையா? மரணத்துல அதிசயம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? எப்படின்னாக்கா அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். மரணத்தின் மூலமாக அதிசயம். என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா, அப்படி விழா எலும்புல ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு சேவகன் அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பதற்கு ஈட்டி எடுத்து என்ன பண்ணுவார்னா குத்தும் போது அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார். 2 கல்வர்கள் மறிக்கல, இயேசு கிறிஸ்து நடுவில் இருந்த அவர் மறிச்சிட்டார். மறிச்ச பின்பு அந்த ஈட்டியில அவர் செக் பண்றாரு, ஒருவேளை அவர் துடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் செக் பண்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மறித்ததை அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதிலிருந்து தண்ணீரும் ரத்தமாக கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணீரும் ரத்தமா தெரிக்குது. தெரிக்கும் போது குத்துனவன் அவன் என்ன பண்றான், செக் பண்ண தான் போனான். ஆனா அவன் கண்களில் இருக்கிற பிறவியிலிருந்து வந்த பிரச்சனை அன்னைக்கு சுகமாச்சு. அல்லேலூயா. அவன் சாட்சி கொடுத்திருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் என்கிறதான சாட்சி அவனிடத்துல இருந்து வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவர் மரணத்துல ஒரு அதிசயம், இந்த அதிசயம் மாத்திரமல்ல, நிறைய அதை சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் மரணத்துல அவரை சிலுவையில் அடைக்கும் போது பூமி அதிர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் திரைச்சீலை கிழிஞ்சது, பூமி அதிர்ந்துச்சு, ஒரு பூகம்பமே உண்டாச்சு. பூகம்பம் உண்டாக முடியுமா? நமக்கு எப்போ நடக்குதுன்னு தெரியாது.
ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் அறியும் போது பூமி அதிர்ந்தது. திரைச்சீலை, அதாவது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து என்ன பண்ணிச்சான், கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அஸ்திபாரம்லாம் அப்படியே ஆடிச்சான். ஏன்னாக்கா தேவகுமாரன் மரித்து போனார் என்கிறதான ஒரு செய்தி. அப்போ அந்த பூமியில தேவன் உண்டாக்கின ஒன்று அது என்ன பண்ண, அதிர்ந்ததான். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய தேவன் அவர் மரித்தார் அந்த பூமியில அப்படின்னும் போது எல்லாமே அவங்க சைலண்டா அப்படியே மாறிச்சு. பாருங்களேன், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல ஒரு அதிசயத்தை அவர் செய்தார். வேகமாக நம்ம வாசிக்க போறோம். பாருங்களேன், இங்கேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவர் உயிர்த்தெழும் போதும் பூமி அதிருது. வாசிக்கலாம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த போது இதெல்லாம் சாதாரணமா இருக்கு. நமக்கு தான் பூமி அதிர்ச்சி வந்தாக்கா பாதி பேர் காணப்படுவாங்க. அல்லேலூயா. அவருக்கு அது சாதாரணமானது. அவர் எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவருடைய கரத்துல இருக்குது. ஆகையினால பூமி அதிர்வெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தான், ஜனங்களுக்கு தான். அப்ப பூமி அதிர்வு சாதாரணமா ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன், இல்லையா? அப்ப பூமி அதிர்வு அப்படின்னா பூமி அதிர்ச்சி. தேவனாய் காத்தர் இதே போலதான். அவர் மரணத்துல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அவருடைய உயிர்ச்சதுல ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அவருடைய 2ஆம் வருகையிலும் ஒரு பூமி அதிர்ச்சி வரும் பெருசு. அல்லேலூயா. பெருசா வந்து ஒளிவு மலையை 2ஆ பழக்கம். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான வல்லமை வெளிப்படும் அவர் வந்து நிற்கும் போது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துல ஒரு அதிசயம், அவருடைய உயிர்ச்சதுல ஒரு அதிசயத்தை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு காரியத்தை நம்ம வேகமா வாசிக்க போறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க ஒரு அதிசயம் நடக்குது. நீங்களே வாசித்து பாருங்களேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இதுல என்னங்க அதிசயமான இருந்து, என்ன அதிசயம் இருக்கு இதுல சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, சௌரன் கண்டுபிடிச்சார். பூட்டின கதவுக்குள்ள என்ன பண்றாரு அவரு? நம்ம வர முடியுமா? வர முடியாது, இல்லையா? நம்ம வர முடியாது. ஆனால் அவர் ஒருவர். அல்லேலூயா. நீங்கள் எங்கே நீங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்கள் நடுவில் அவர் வந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் அதிசயர். அல்லேலூயா. அவரை போல அற்புதமானவர், அதிசயமானவர் யாருமே இல்லை. நீங்கள் நெருக்கப்படுகிற இடத்துல உங்களுக்கு யாருக்குமே உதவி செய்ய முடியாது இருக்கிற சூழ்நிலை கூட அவர் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அதிசயம் உள்ளவரை தான் நம்ம ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலினால இது மாத்திரமல்ல அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம தேவனாய் கர்த்தரை, இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய், மகிமையுள்ள தேவனாய் அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நமக்கு செய்த நன்மைகள் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இப்ப நிறைய பேருக்கு உலகத்தில் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோட கூட எழுந்து பரமேறிட்டார். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்ததினால நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்து விட்டு கடந்து போனார் என்கிறதான வேத வசனத்தை நம்ம வேகமா சில குறிப்புகளாக நம்ம வாசிக்கலாம். பாருங்களேன், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இங்க சொல்லப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கிற சம்பவத்தை நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16:4. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. கவனிக்கணும், வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அது தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த போது அவரை சிலுவையில இருந்து இறக்கி கல்லறையில புதுசா வெட்டின ஒரு கல்லறையில கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. வச்சுட்டு இந்த கல்லறைய யாரும் திறக்காதபடிக்கு அவர் என்ன பண்ண, ஒரு பெரிய கல், ரோம அரசரால் அனுமதி பெற்று என்ன பண்ணாலும் ஒரு பெரிய மூடி, அதாவது அதோடைய கல்லறையின் வாயில பெரிய கல்லை புரட்டின்னு வந்து ஒருத்தரெல்லாம் அந்த எடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை தள்ளி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை மூடினார்கள். ஆனால் அந்த கல் தள்ளப்பட்டிருக்கதை இங்க மார்க் எழுதுகிறார். ஆனால் லூக்கா எப்படி எழுதுகிறார்னா வாசிக்கலாம் பாருங்க. லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை அந்த இடத்துல வந்திருந்த ஸ்ரீகளும் சீஷர்களும் கண்டார்கள். அடைத்திருந்த கல், நல்லா கவனிக்கணும். இப்ப யோவான் என்ன எழுதுறாருன்னு வாசிக்கலாம் பாருங்களேன். யோவான் 20:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தி 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா. ஒவ்வொன்றுத்திலும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல இல்லையா? தள்ளப்பட்ட இருந்த கல்லாக பார்த்தார்கள் இல்லையா? அடைத்திருந்த கல்லாக பார்த்தார்கள். இங்கு எடுத்து போடப்பட்ட கல்லாக பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு பிரதானமான ஒரு பெரிய காரியத்தை யாரும் அதை தள்ளவோ அதை தூக்கவோ முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எந்த கல்லும் கல்லறையும் அவரை நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது. அல்லேலூயா. ஏன்னாக்கா அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவருக்கு தான் சகல அதிகாரம் முடிவது என்பதை இந்த பூமிக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பூமியை உண்டாக்கினவர் அவர் தான் இல்லையா? ஆகையினால தேவன் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறதுனால அவர் எதுவுமே என்ன பண்ண முடியாது. அவரை அப்படியே தடுத்து நிறுத்தவோ இல்லையா, அவரை அடைத்து நிறுத்தவோ ஒன்றுமே முடியாது. அது எடுத்து போடப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னாக்கா நம் தேவன் தடைகளை அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. தடைகளை அவர் நீக்கி போடுகிற தேவன். ஒரு நிமிஷத்துல அவர் என்ன பண்ணாரு, மலை போல இருக்கிற தடையெல்லாம் மாறி போகும்படி செய்வார். எரிகோவின் நாட்கள்ல யோசுவின் ஜனங்கள் இல்லையா கடந்து போறாங்க, தடையா இருக்குது, சுவர், மதில் சுவர் தடையா இருக்குது. ஆனால் அவர்கள் 7வது நாள்ல என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, உடைக்கப்பட்டு கடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க. அப்ப தடைகளை உடைக்கிற தேவன். மேகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை உடைக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நமக்காக உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதுவுமே தடைய என்ன செய்ய முடியாது, அவரை ஆளுகை செய்ய முடியாது. அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெறாதபடிக்கு அடையாதபடிக்கு தடுத்து அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லாவற்றையும் கர்த்தருடைய உயிர்த்ததினால நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீக்கி போட்டாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நன்மை வராதபடி சில மறைவான தடைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடைக்கெல்லாவே இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க வெளியே வராதபடிக்கு, உயராதபடிக்கு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டு கல்ல போல உங்களை மடக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ தம்முடைய ஜனங்களுக்கும் அப்படியே அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு வருகிறதான நன்மைகளில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம் இனி நமக்கு தடைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நம்முடைய நன்மைகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு எந்த ஒரு தடையே இல்லாமல் தேவனை கர்த்தர் மாற்றினாருங்க. அல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் கல்லறை. அல்லேலூயா. கல்லறையை அடைத்து வைத்திருந்த கல் இல்லாமல் போனது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இதுவரையும் தடையா இருந்த கல் ஒன்றும் இல்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். 2வது காரியம் பாருங்க, தேவனாய் கர்த்தர் உயிர்த்ததுனால நமக்கு வருகிறதான நன்மைகளை வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:6 நம்ம வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது சொன்னா, சீஷர்களுக்கெல்லாம் அதாவது மரியாளும் அநேக ஸ்திரீகளும் முதலாவது கல்லறைக்கு வராங்க. வரும்போது அவளுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு பதற்றத்தோடு கூட வராங்க. ஏன் அப்படின்னா, அங்க இயேசு கிறிஸ்துவை வைத்த அந்த இடத்துல அவருடைய சரீரம் இல்லை. ஆகையினால இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப பயம் வந்து பதற்றத்தோடு கூட அவர் என்ன பண்ணி இருக்கும்போது, தேவ தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். நல்லா கவனிக்கணும். முதலாவது நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு வருது. 2வது
உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள். மூன்றாவது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வைத்தெடுத்த வந்து பாருங்க. இது எதை காட்டுறதுன்னா நமக்கு ஒரு நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர் உயிர்த்தெழுந்தனால உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க கேள்விப்படுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு காதுகள் கேட்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இதுவரையிலே நீங்க துக்கமான செய்திகளே நீங்க கேட்டிருந்திருக்கலாம். குடும்பத்துல கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இனி உங்களுக்கு துக்கமான செய்தி அல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அநேகர் இதனுடைய நன்மைகள்லாம் அறியாமல் இருக்கலாம். அவர் உயிர்த்தெழுந்தார் எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட தேவ ஜனங்களா இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததினால நமக்கு வருகிறதான நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் பார்த்தோம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கு எந்த தடையும் இராதபடிக்கு அவர் நீக்கி போட்டார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தி. அல்லேலூயா. நீங்க மகிழ்ச்சி அடையும்படியான செய்தி உங்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லப்படும். அல்லேலூயா. நீங்க கேட்பீங்க. இப்போ இந்த ஸ்திரீங்கள்லாம் சந்தோஷத்தோடு என்ன பண்ணாங்க? அவர்கள் திருப்பி ஓடினாங்க. சகோதரருக்கு போய் சொல்லுங்க இந்த செய்தியை அப்படின்னு இந்த தேவதூதன் சொன்னபோது மகிழ்ச்சியோட கூட அவன் என்ன பண்ணாங்களாம்? பயத்தோட மகிழ்ச்சியோட கூட அவன் என்ன பண்ணாங்க? கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஜனங்களா இருக்கிற இந்த தேவ ஆராதனை வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உயிரோடு கூட எழுந்தேன், உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியின் செய்தியை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அதற்குண்டான காரியங்களை என்ன பண்ணிட்டேன்? செய்து முடிச்சிட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காரியங்கள் மத்தியில நம்ம நல்ல செய்தி, நம்ம வாழ்க்கையில நல்ல காரியம் நடக்காதா, என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நல்ல காரியங்கள்லாம் நான் காணாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க அலைந்திருக்கலாம், நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான வார்த்தைகளை நீ என்ன பண்ண போறீங்க? சந்தோஷப்படும்படி உங்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் சொன்னபடியே செய்து முடித்தார்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி அவரு சொல்லுகிறார். இன்றைக்கும் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில துக்கமா இருக்கலாம், குடும்பத்தின் காரியத்தில் துக்கமா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க துக்கமா இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கும்படியான காரியத்தை கர்த்தரோடு உயிர்த்தெழுதலை செய்து முடித்தார். அல்லேலூயா. இனி நீங்க துக்கமா இருக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா அவர் ஜெயித்தாரு. உங்க வாழ்க்கையில அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். மூன்றாவது பிளஸிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு கூட எழுந்ததுனால நமக்கு செய்த நன்மைகளை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16, 17 வேகமாக நம்ம வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவருக்கு சொல்லு என்றார். ரைட். சரி, இப்போ நம்ம அவர் நடந்த பின்பு அவர் வெளிப்படுத்துறார் இல்லையா? இப்போ நம்ம இன்னொரு 2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 6, 7 நம்ம வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. இங்க அவர் உயிர்த்தெழுந்த போது நடந்த சம்பவங்கள்ல இதுவும் ஒரு சம்பவம். இதை கேள்விப்பட்ட போது சீஷர்கள் 2 பேர் ஓடியாடுறாங்க. அதுல சீமோன் பேதுரு ஒருவர். இப்ப 2 பேர் ஓடியார்ந்து ஒருத்தர் பாக்குறாரு, குனிஞ்சு பாக்குறாரு. பார்த்தாக்கா அவரை ஒருவரை அடக்கம் பண்ணாக்கா வெள்ளை துணியில் என்ன பண்ணுவோன்னா அவருடைய பாடி என்ன பண்ணுவோம்னா சுற்றி என்ன பண்ணுவோன்னா வச்சிருவாங்க இல்லையா? இதுதான் இருக்கும். இப்போ கல்லறையில் வந்து பார்க்குறாரு, உள்ளே போல. ஆனால் பேதுரு துணிஞ்சவர் எல்லாத்துக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே இறங்கி பார்க்குறாரு. பார்த்தாக்கா அவருடைய சரீரத்தில் சுற்றப்பட்ட துணி இருக்குது. ஆனால் அவர் தலையில் சுற்றப்பட்ட துணி தனியாக சுருட்டி வைத்திருக்கிறத கொஞ்சம் பார்த்து யோசிக்கிறார். ஏன்னாக்கா இவர் யூதர். இப்போ யூதருக்கு ஒரு செய்தி அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ இவர் பார்க்குறாரு, தலையில் சுற்றப்பட்ட துணி அழகாக மடித்து அதை பின்னி அழகாக வைத்திருக்கிறத பார்க்குறாரு. அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா.
இதனுடைய பின்னணி அப்படி என்னன்னாக்கா, அவர் யூதனா இருந்ததுனால யூதருடைய பாரம்பரியத்தின்படி யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை அவர் என்ன பண்ணா கற்றுத்தர வேண்டும். ஏதாகிலும் ஒரு தொழிலை கற்றுத்தரணும். தொழில் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு தொழிலில் இருப்பாங்க. மீன் பிடி தொழிலில் இருப்பாங்க இல்லையா, கூடாரம் பின்னுற தொழிலில் இருப்பாங்க, இயேசுக்கு தச்சு தொழிலில் இருந்தார் இல்லையா. அப்போ ஏதாவது தொழிலை கற்றுத்தருவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அவங்களுக்கெல்லாம். அவங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்த போது அவங்களுக்கு ஒரு தொழிலையும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுத்தருவது வழக்கம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் யோசேப்பு அவர் தச்சு தொழிலில் என்ன பண்ணார்னா அவர் ஈடுபட்டு வந்தார். தச்சு தொழில்னா இந்த ஆச்சாரிங்க தொழில் வேலை செய்வாங்க இல்லையா, மரங்கள் அறுத்து அதை பொருள்களாக செய்கிற ஒரு வேலையை செய்வதுதான் தச்சு தொழில். அப்படிப்பட்ட தொழிலில் இவர்கள் என்ன பொருட்களை செய்தார்கள் என்று சொன்னால், ஏர் உழுகிறதான கலப்பைகளை அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்களாம் செய்வது வழக்கம். இவங்களுக்கு அதுதான் ப்ராஜெக்டு. அப்போ யோசிப்பு அதை செய்வார். இயேசு கிறிஸ்து கூட வாலிபனாக இருந்தபோது அவர் என்ன பண்ணார்னா அவன் தகப்பனுக்கு என்ன பண்ணார்னா ஒத்தாசையாக இருந்து அந்த வேலையை கூட இருந்து செய்து முடித்தார் இல்லையா, செய்வார். இந்த தொழிலில் ஒரு சம்பவம் உண்டு. என்னன்னாக்கா, நல்லா கவனிக்கணும், இது சரித்திரம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தொழிலில் ஒரு அடையாளத்தை இவங்க காண்பிப்பது உண்டு. என்ன அடையாளம் அப்படின்னாக்கா, கலப்பை செய்யும்படிக்கு வருகிறவர்கள் என்ன பண்ணோன்னா, எனக்கு இந்த மாதிரியான கலப்பை வேணும் அப்படின்னு சொல்லி செய்துட்டு அவங்கள அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒருவேளை இதை செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க. இவங்க தச்சர்கள் இவங்க வேலை செய்யும் போது தலையில் என்ன பண்ணோன்னா சில துணியை என்ன பண்ணுவோன்னா அவன் என்ன பண்ணான் தலைப்பா மாதிரி கட்டிட்டு அவன் என்ன பண்ணான்னா ஒர்க் பண்ணுவான். ஒர்க் பண்ணிட்ட பிறகு இந்த தலையில் கட்டின துணியை என்ன பண்ணுவான்னா அவன் என்ன பண்ணான் சுருட்டி மடித்து அவன் என்ன பண்ணுவான் மேலே வச்சுருப்பாங்களாம். இந்த வேலையை கொடுத்தவர்கள் அவங்க இல்லை, சப்போஸ் ஆட்கள் இல்லாத போது வரான்னு வச்சிங்களேன், அந்த துணி சொல்லும் என் வேலை முடிச்சுன்னு. அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை அந்த நாட்கள் என்ன பண்ணுவோம் செய்து வைப்பாங்களாம். அப்படி தலையில் கட்டி கொண்டு வேலை செய்கிற துணியை சுருட்டி அதை மடித்து வைத்திருக்கிறத பார்ப்பாங்க. உடனே இவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கும், என்னன்னாக்கா நான் கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இதே தான் அவர் கல்லறையில் செஞ்சாருங்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணார்னா சிறப்பாக செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரு யூதன் என்கிறதான ஒரு முறையில் அவர் தன்னோட கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் சரியாய் செய்து கொடுத்த ஒரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சரியாய் அவர் பாருங்க, வேதத்தில் சொல்லுது கடைசி வரையிலும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கடைசி நேரத்தில் கூட தன் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தாமல் என்ன பண்ணார்னா தாழ்மையை கடைப்பிடித்து 2ஆம் அதிகாரத்தில் 8, 9 நீங்கள் தனி அப்படியே வாசிப்பீங்கன்னா இல்லையா, வாசிக்கலாமா? இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, வெறுமையாக்குன ஆரம்பத்துல இருந்தே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். எங்க ஆரம்பத்துல மாட்டு தொழுவத்துல கொட்டாயில அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது இல்லையா. ஆரம்பத்துல அந்த நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நம்ம கூட கொஞ்சம் அப்படியே அமைதியா இருப்போம். யாருன்னா ரொம்ப நோண்டிட்டா என்ன பண்ணுவோம், நம்முடைய உள்ள அதெல்லாம் வெளியே வந்துடும். யார் தெரியுமா நானே அப்படின்லாம் நினச்சிடும். நானும் எவ்வளோ தான் பொறுமையாகுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லை, என்ன சீண்டாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்தார், அது தன்னை வெளிப்படுத்தவே இல்லைங்க. வாசிப்போம் பாருங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மையில கொஞ்சம் கூட மாற்றமே இல்லைங்க. கரெக்டா இருந்தார். அல்லேலூயா. இல்லையா, தாழ்மையை அவர் என்ன பண்ண கடைசி வரையும் சிலுவையில தொங்குற வரைக்கும் அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட சகலத்தையும் அவர் சரியாக அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. 138ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் சரியாய் அவர் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. குறைவே இல்லாம நம்ம கொஞ்சம் யோசிப்போம், ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்ப்பா, கொஞ்சம் மாத்துப்பா. டைலர் நம்ம துணி கொடுத்துருப்போம், ஐயோ கொஞ்சம் லூஸ் வைப்பா அப்படின்னுவோம் இல்லையா. அப்புறமா போயிட்டு தைச்சிட்டு இருப்பான், சின்னதாகிட்டேன் கொஞ்சம் பெருசாகப்பா முடியாதுன்னு இல்லையா. நம்ம முன்னாடியே சொல்லக்கூடாதுங்க அப்படின்னுவோம்.
ஏன்னா நம்ம மறந்துட்டு இருப்போம். சில ஆல்டேஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மறந்துடுவோம். ஆனால் இவர் சரியாய் நமக்கு என்ன பண்ணுவாரா, அவர் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்காக தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் அவர் செய்து முடித்தாருங்க. அல்லேலூயா. அவர் மரணத்தில் எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். என்ன முடிச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு இனி தடையே இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா, எங்கெல்லாம் அதிகாரம் பிடங்கணுமோ, யார் தெரியல நசுக்கணுமோ, யாரெல்லாம் நம்ம தடையாக இருப்பாங்களோ எல்லாவற்றையும் மாற்றி நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஒரு தடை இல்லாதபடி தானே கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு உண்மையாக இருந்தால் போதும், கர்த்தர் சொல்கிறபடி வாழ்ந்தால் போதும், பரலோக ராஜ்யம் நம்ம தடையே இல்லை. அல்லேலூயா. முன்பதாக இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கலைனாக்கா நம்ம பரலோக ராஜ்யமே நமக்கு இல்லை. ஆனால் இந்த காரியத்தை தான் அவர் என்ன பண்ணாரா, நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பிதாவுக்கு முன்பாக அவர் செய்து அவர் என்ன பண்ணாரா பாருங்க, நமக்குண்டான வழியை உண்டாக்கிட்டார். இதுதான் சகலமாக செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யம் போவதற்கு நமக்கு ஒரு தடை இல்லாதபடி தேவனாய் கர்த்தர் மாற்றிட்டார். இதில் பாருங்க, 4வது பிளஸிங்கை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நீ குறித்து கொள்ளுங்க. ஆனால் 30, 31 வாசிக்க போகிறேன். இங்கே முதலாவது நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சிடறேன். இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். 2 சீஷர்கள் என்ன பண்ணுறாங்களாம், எம்மா ஊர் என்கிறதான ஊருக்கு கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிட்டு போகும்போது அவங்களோட பக்கத்தில் ஒருவர், யாரோ ஒருவர் போல இயேசு கிறிஸ்து கடந்து வந்தாராம். அப்போ அவர் கேட்குற, என்னை பற்றி நீங்கள் பேசின போகிறீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு நேற்று, தெரியுமா உங்களுக்கு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர், அவர் இந்த ரோமர்கள் என்ன பண்ணாலாம், சிலுவையில் இருந்து கொண்டுட்டாங்க. அவர் எங்களை ரட்சிப்பார்னு சொல்லி நாங்களாம் நினைச்சோம். ரோமர்கிட்ட வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்பினாங்க. அதனால தான் ஓசன்னா எல்லாம் பாடினாங்க. தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியம். ஓசனா ரட்சியம், கர்த்தாவே ரட்சியம், அதுதான் அர்த்தம். எங்களை ரட்சியம் என்று சொல்லி நாங்கள் அவர் நினைச்சோம். அவர் எங்களெல்லாம் மீட்டு எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார் என்று சொல்லி நான் நினைச்சோம். ஆனால் அவரோ மரிச்சு போயிட்டார். இந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணார், 2 சீஷர்களும் பேசிட்டு போறாங்க. அப்போ உடனே இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய வாழ்க்கையில அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். 16ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களோட கூட தான் இருக்கிறாரு, ஆனா கண்கள் மறைக்கப்பட்டது. 16ஆம் வசனத்தை வாசிமா. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில நன்மைகளை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் என்ன பண்ண இருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது. கவனிக்கணும். அவர் திறப்பார், உங்களுக்கு நிச்சயமா கண்களை திறப்பார். அல்லேலூயா. இதோட கூட அவர் சொல்றாரு, நீங்க மோசே மூலமாக, தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுறதெல்லாம் நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. இதை பேசிட்டே போகும்போது சாயந்தரமாயிடுச்சு. அவங்க போக வேண்டிய ஊர் வந்துடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல அவர் என்ன பண்ணாரா, போறாரு. உடனே இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்க, சகோதரன் நீங்க எங்கேயும் போகாதீங்க, என் கூட வாங்க, நைட் ஆயிடுச்சு, நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தங்கிட்டு நீங்க காலையில் போங்க அப்படின்னு அவர் வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. இல்லையா? வருந்தி கேட்டுக்கொண்ட பிறகு அவளோட கூட என்ன பண்ணான்னா தங்கினார். தங்கின போது எல்லாம் போஜன பந்தியில் என்ன பண்ணா உட்காந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது 30ஆம் வசனம் இப்போ சொல்லுது, வாசிக்கலாம். 30, 31 வாசிக்க போறோம், கவனிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இவர் இந்த செய்த காரியம் என்னாச்சா பாருங்களேன். 31ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து செய்த செயல் அவர் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனாய் கர்த்தர் உடைய வாழ்க்கையில நம்ம அறியும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர் தான் நம்ம கண்களை திறக்கணும். அல்லேலூயா. சிறப்பார். வேதத்துல நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, தண்ணீர் துறவை தேடி திரிந்த ஆகாருடைய கண்கள் என்ன பண்ணாரு, திறந்து கொடுத்தார். பெரிய துறவை கண்டாங்க. இல்லையா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தார். அதிசயத்தை பார்க்கறான், அக்னி ரதத்தை பார்க்கறான். இல்லையா? அப்ப கண்ணை திறந்தா என்ன நடக்குன்னா, நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இவர்கள் கண்களை திறந்த போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மறைக்கப்பட்ட போது நன்மை தெரியல, திறக்கப்பட்ட போது அதிசயத்தை கண்டார்கள். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது கண்கள் திறந்தது. இவங்க 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க வந்திருக்கிற, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலும் நன்மையை காணாதபடி இருக்கிற உங்கள் கண்கள் எல்லாம் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுனால உங்கள் கண்களை திறந்து நீங்கள் அதிசயங்களை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் அவர் செய்வார் என்று சொன்னால், அவர் உயிர்த்தெழுந்த போது இந்த காரியத்தை செய்றாரு. அவர் செய்த போது அப்பத்தை பிட்டு அப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கு கண்கள்லாம் திறந்துச்சுன்னா அவங்க மனதுல இயேசுக்கு இவர்தான்பா அப்படி என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாமல் இருக்கிற, நீங்கள் காணாமல் இருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து நீங்கள் காணும்படி அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். 4வது 5வது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால நமக்கு தருகிறதான 5வது பிளஸ்ஸிங். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17-18 வேகமா வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சகல அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா யார் கொடுக்குறாரு? தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு கொடுக்குறார் இல்லையா? இன்னும் சிறப்பா இந்த யோவான்ல நம்ம வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுக்குறாரு பாத்தீங்களா? தேவன் தானே பாவத்தை மன்னிக்கிறவரு இல்லையா? பூமியில பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? இப்ப யாருக்கு அதிகாரத்தை தராரு? நமக்கு தரார், சீஷர்களுக்கு தரார். நீ இங்க போயிட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது, போ சுகமாயிரு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், இந்த பிரச்சனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம எத்தனை முறை கஷ்டப்பட்டிருப்போம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க வாயினால உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிய அதிகாரம் கொடுத்துருக்குறேன். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் பயன்படுத்த தெரியல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாறட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அது நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்க நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறது, அதிகாரத்தை வச்சிருக்கிறது நம்ம என்ன தெரியல, பயன்படுத்த தெரியல. யாராவது ஒருத்தர் போயிட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க சொல்லி நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட் வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறோம் இல்லையா? எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாவே பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாவே வியாதிகள் மறையும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணாவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி அதிகாரம் உடையவராக இருந்தாரோ, அந்த அதிகாரத்தை தம்முடைய ஜனங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தானாக்கா நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படி ஆழமா பார்த்தோன்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத நமக்கு அவர் என்ன பண்ணாரு, அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை கொஞ்சம் அப்படியே குளிக்க வச்சு இல்லையா, பரிசுத்தமாகி கொண்டு வந்து அவருடைய அதிகாரத்தையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்து அப்படி அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உள்ள ஜனங்களாய் நம்ம மாற்றிருக்கிறோம். ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருந்த நம்மை கர்த்தர் பாருங்க ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களா, அதிகாரம் உள்ள ஜனங்களா தேவனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தேவன் நமக்கு அவர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு செய்த நன்மைகளை நம்ம பார்க்கலாம். 6வது பிளஸ்ஸிங், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது நமக்கு தந்த நன்மை. யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம் வேகமாக. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க சீஷர்களுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் பயந்துட்டாங்க, ஏன்னா மரிச்சிட்டாரு. இனிமேல் நம்ம எவ்வளோ காரியம் செஞ்சார், அற்புதம்லாம் செஞ்சார், அதிசயம்லாம் செஞ்சார், அவர் கூட இருக்கும்போது எங்களுக்கு குறைவே இல்லை இல்லையா? பெரிய அவர் கட்சி நாம் என்ன பண்ணோம், தைரியமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்த போது சீஷர்கள் பயந்து போனார்கள். அதனால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, மற்றவங்க முன்பதாக போய் நிற்க கூட முடியல,
கதவு பூட்டப்பட்டு உள்ள இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவளுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சமாதானமும் சந்தோஷமும் விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களா கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான சமாதானம் கொடுத்தார் தெரியுங்களா? யோவான் 14:27 சொல்லுது, அவருடைய சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பரலோக சமாதானம். பரலோகம் எப்படின்னா சகலத்திலும் குறைவே இல்லாத சமாதானம். பரலோகத்துல நீங்க இது இல்லை அது இல்லை அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. இந்த பூமியில தான் அரிசி இல்லை, இந்த குழம்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை நம்ம சொல்லணும், குறையா சொல்லணும். ஆனா பரலோகத்துல உங்களுக்கு பசியே இருக்காது. ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும்? திருப்தியான ஒரு சமாதானம். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்திருந்தார். அவர் உயிர்த்திருந்து பரலோகத்துக்கு போக போகிறார் இல்லையா? போகிறதுக்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து நிறைவான சமாதானம், பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தம்முடைய சீஷர்கள் கொடுத்தார். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், கண்ணீரான வாழ்க்கை இருக்கலாம் இல்லையா? சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தையும், பூரண சமாதானம்னா குறைவே இல்லாத சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு குறைவே இல்லாத சமாதானமும் மிகுதியான மகிழ்ச்சியின் தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் உயிர்த்தெழுதலினால நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நம்ம வாசிக்கலாம். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக தேவனாய் கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுங்களா? நம்முடைய ஆவியை கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விசேஷமான ஜனங்கள் நம்ம இல்லையா? எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டு கடைசியாக நமக்கு என்ன தராரு? மீதியமா ஒன்னே ஒரு குறை இருக்குது. என்னன்னாக்கா, இவர்களுக்கு தேவையானது ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இவங்க வாழ்க்கையை செழிப்பாக்குற ஒருவர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற ஒரு வேணும்னாக்கா இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊதி இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப சீஷர்களை அடைத்து அவர் மீது ஊதினார். அவர் பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணலாம்? ஆரம்பித்தார்கள் பரிசுத்தமான வாழ்க்கையில. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்கா அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப இயேசு கிறிஸ்து போக போகிறார் இல்லையா? போகும்போது அவர் சொல்றாரு, நான் போறேன், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியான உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்ப இவர் கடந்து போக போறாரு. நம்மை அது பாருங்க, தேவ ஆவியானவர் போதித்து நடத்தும்படியாகவும், நமக்கு உதவி செய்யும்படியாகவும், நமக்கு துணையா இருக்கும்படியாகவும், நமக்கு பல காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் வழியில நடத்தும்படியாகவும் இந்த பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தானாக்கா இந்த பரிசுத்த நமக்கு கிடையவே கிடையாது. ஆகையினால இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு அவரை போல எப்படி பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தாரோ அதே போல நம்மையும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவரும் நமக்கு பாருங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார். அதனாலதான் வேதம் சொல்லி, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கொடுப்ப அப்படின்றார். அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க விசுவாசோடு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கும் நிறைவான ஆவியானவர் தருவார். அல்லேலூயா. எந்த ஆவியானவர் உங்களுக்கு இது மாத்திரம் போதும். இந்த ஆவியானவர் உங்களுக்கு மேலான வழியில, உயர்வான வழியில, ஞானமான வழியில, ஆசீர்வாதமான வழியில, பரிசுத்தமான வழியில நம்மை அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக. எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு உயிர்த்ததன் மூலமாக 7 பிளஸிங்கை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இங்க 5 தான் காமிக்கிறேன், பார்க்காதீங்க. 7 பிளஸிங் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை காமிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. 5 காமினு எல்லாம் 5 தான்றாங்கன்னா 7 சொல்றாரு அப்படின்னு பார்க்காது. எழுந்துடும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 7 பிளஸிங் என்ன தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். அவர் உயிர்த்தெழுந்தனால உங்களுக்கு இருக்கிற இதுவரையும் இருந்து வந்த எல்லா தடைகள் இனி அது நீங்கள் காணப்போவதில்லை. கர்த்தர் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். நமக்கு மகிழ்ச்சியான செய்தியை தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உங்க வாழ்க்கையிலும் இதுவரையும் மரித்து போன காரியங்கள்லாம் கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் 2வது பிளஸிங், நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 3வது, அவர் உங்களுக்காக நீங்கள் பரலோகத்துல தேவனோடு கூட அமரும்படியாக அவர் அந்த கொண்டான வழிகளை அவர் சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கோணலுமான நெருக்கமான போக முடியாத வழியெல்லாம் நமக்கு இருந்துச்சு, நம்ம முன்பாக எல்லாவற்றையும் நேராக்கி
அவர் மரணத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்து தேவன் பரலோகத்துக்கு உண்டான வழியை நமக்கு ஆயத்தமாக்கி வச்சிட்டாரு. அவர் சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நான்காவது, நம்முடைய கண்களை தேவனாய் கர்த்தர் திறக்கும்படி அவர் என்ன பண்றாருன்னா அவர் செய்துட்டார். அல்லேலூயா. நன்மையான வழிகளை நீங்கள் கண்கள் திறந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கான அவர் நன்மைகளை காணும்படி, அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஐந்தாவது, கர்த்தர் சகல அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு இறங்கும்படியாய், கிரியை செய்யும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய், உங்களுடைய வியாதிகளுக்கு நீங்களே ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இனி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிகாரம் உடையவர்கள், கர்த்தருடைய அதிகாரத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆறாவது பிளஸிங், தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி பூரண சமாதானம் உள்ளவராக இருந்தாரோ அதே போல தம்முடைய ஜனங்கள் இந்த பூமியில பூரண சமாதானமும் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தார். உயிர்த்ததுனால நமக்கு சமாதானம் சந்தோஷமும் நிறைவா இருக்கும். பணம் குறைவா இருக்கலாம் இல்லையா, பொருளாதாரம் குறைவா இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னாக்கா உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார், குறைவுகள்லாம் நிறைவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனால் பொண்ணும் பொருளும் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பாருங்க விதவி வீட்டுல சாப்பிட்றதுக்கு குறைவே இல்லாம இருந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அவங்க பொண்ணை குறிச்சு, அவங்க கோல்டை குறிச்சு சந்தோஷப்படல, ஆனால் அவங்க சாப்பிடுவதற்கு பஞ்ச காலத்துல தேவையானதை கொடுக்கும் போதே அவள் இருதய மகிழ்ச்சியானது. உங்களுக்கு தேவையானவர்களை சகலத்தையும் கொடுத்து உங்களுடைய தேவனாய் கர்த்தர் மகிழ்ச்சியா நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா நாம் பார்த்தோம், தேவனுடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த நமக்கு தந்திருக்கிறார். அவர் உயிர்த்தது மூலமா தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவ ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து நமக்கு புத்தி சொல்லி நம்மை வழுவாமல் நமக்கு உதவி செய்து பரிசுத்தமான பாதையிலும் தேவனுடைய பாதையிலும் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவ ஆவியானவரை நம்ம கொடுத்திருந்த 7 பிளஸிங்க இவர் உயிர்த்ததன் மூலமா நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நம்ம கூட ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தாரு. ஹல்லேலூயா.